அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய சங்கீதம், எங்களுடைய ஆண்டவரே துதி, எங்களுடைய ஆராதனை நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த மாதத்தில் நாம் தொடர்ந்து மன்னிப்பின் செய்தியை தியானித்து வருகிறோம். இந்த நாளில் செய்தியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதற்கு முன்பாக நாம் தியானித்த 2 செய்திகளை அதனுடைய தொடர்ச்சியாக இந்த செய்தி இருப்பதினாலே, ஒருவேளை கடந்த 2 வார செய்திகளை நான் கேட்கவில்லை என்றால் நம்முடைய யூடியூப் சேனலை பயன்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த 2 செய்தியை கேட்டு அதில் அர்ப்பணித்த பின்புதான் இந்த 3வது செய்திக்கு உரிய பலன், ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிற்கு வரும். முதல் வாரத்திலே நாம் பார்த்தோம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பரமண்டல ஜெபத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை மன்னிப்பதின் அவசியத்தை குறித்து பார்த்தோம். கடந்த வாரம் 3வது வாரம் 70 முறை மன்னிக்க வேண்டும். ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனையில் பணிபுரியும் மந்திரியை மன்னித்தான். ஆனால் அந்த மந்திரி தனக்கு கீழாக இருக்கிற வேலைக்காரனை மன்னிக்கவில்லை. ஆதலால் அவன் உபாதிக்கிறவரிடத்தில், துன்பப்படுத்துகிறவரிடத்தில் போய் சிக்கிக் கொண்டான். ராஜா மந்திரியை மன்னித்தது போல மந்திரி வேலைக்காரனை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கடந்த வாரம் நாம் கேட்டோம். இந்த 2 செய்தியினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய நித்தியமான, அவருடைய நன்மை நிறைந்த ஆசீர்வாதங்கள் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அது மன்னிப்பதின் மூலமாக, நேசித்து பரிந்து பேசி ஜெபிப்பதின் மூலமாக
நிறைவாக நமக்கு கிடைக்கிறது என்று நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் கிருபைகளை தருவாராக. பிரியமானவர்களே, நம்மிடம் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிற குணம், அவர்களை நேசித்து அவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களை ஆசீர்வதிக்கிற அந்த ஜெபம் நம்மிடத்தில் இல்லாவிட்டால், நம்முடைய உள்ளத்தில் தானாக கசப்பு, பகை, விரோதம் இவைகள் மண்டி கிடக்கும். இந்த குணம் படிப்படியாய் வளரும். எதுவுமே வளரக்கூடியதுதான். பரிசுத்தம் நாளுக்கு நாள் வளரக்கூடியது, நீதி நாளுக்கு நாள் வளரக்கூடியது, அசுத்தம் நாளுக்கு நாள் வளரக்கூடியது. ஆதலால் நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்து கொண்டிருக்கிற அன்பு ஆனாலும், பரிசுத்தமானாலும், பகையானாலும், விரோதமானாலும் அது நாளுக்கு நாள் வளரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த பகை, விரோதம், கசப்பு நாளுக்கு நாள் வளர்ந்து என்ன குணத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் என்றால், பழிவாங்குகிற குணத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். அந்த பழிவாங்குகிற குணம் நம்முடைய சுபாவத்தை மாற்றிவிடும். இன்றைக்கு மனிதர்கள் அநேகர் மிருகங்களாக மாறுவதற்கு காரணம் இந்த பழிவாங்குகிற குணம். சில நடைபெறுகிற சம்பவங்கள் இன்றைக்கெல்லாம் அப்படியே சிசிடிவி கேமரா மூலமாக, ஏதாவது வீடியோ கேமரா மூலமாக இன்னைக்கு வலைதளத்தில் வந்துடுது. அதை போடும்போது அதை பார்க்கவே முடிவதில்லை. அதை நான் அப்படியே என்ன பண்ணிடுறேன், தள்ளிடுறேன். ஒரு சிலது தெரியாதனமாக நான் பார்த்துட்டேன்னா இரவு எனக்கு தூக்கம் கெடுகிறது. அந்த அளவுக்கு மனிதர்கள் இன்றைக்கு மிருகங்களைப் போல பழி வாங்குவதற்கு காரணம் அவருடைய இருதயத்தில் காணப்படுகிற பகை, விரோதம், கசப்பு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்முடைய இருதயமும் மன்னிக்காவிட்டால், கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் மன்னிக்காவிட்டால், நேசிக்காவிட்டால், ஆசீர்வதித்து பரிந்து பேசுகிற ஜெபத்தை நாம் செய்யாவிட்டால், ஒரு விதத்தில் நாமும் அந்த மனித மிருகங்களை போன்ற ஒரு குணமுடையவர்களாய், பழிவாங்குகிற குணமுடையவர்களாய் மாறிவிடுவோம். இன்றைய சிறைச்சாலையிலே பெரும்பாலான குற்றவாளிகள் இப்படி பழிவாங்குகிற குணத்தினாலே தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற அவர்களை சிறைச்சாலை ஊழியம் செய்யும் பொழுது போய் சந்திக்கும் போது அவர்கள் சொல்லுவார்கள், கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேன், கண்ணு முன்னு தெரியாமல் நடந்து விட்டேன், நிதானமாக இருந்திருந்தால் இந்த நிலை எனக்கு வந்திருக்காது. பொறுமையை இழப்பதினால், அவசரப்படுவதனால், பகை, விரோதம், கசப்புக்கு தண்ணீர் ஊற்றி வளர்ப்பதினால் பழிவாங்குகிற குணம் கொலை, பாதகத்தில் முடிந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, உலக சட்டத்தின்படி ஒரு மனிதனை கொலை செய்தால்தான் அவன் கொலைகாரன். பரலோக சட்டத்தின்படி ஒரு சகோதரனை பகைத்தாலேயே அவன் யார்? கொலைகாரன். அன்பானவர்களே, இன்றைக்கு செய்தியினுடைய கடைசி பகுதி பழிவாங்குதல். இதை குறித்து தான் உங்கள் மத்தியிலே பேச விருப்பப்படுகிறேன். வேதம் பழிவாங்குவதை குறித்து என்ன சொல்லுகிறது? ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 17ஆம், 18ஆம், 19ஆம் வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழிவாங்குதல் என்கிற ஒரு காரியத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன என்றால், நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, தேவன் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை இந்த 4 வசனங்களிலே, இது இந்த 4 வசனங்கள் மாத்திரமல்ல, இதற்கு முந்தியும் பிந்தியும் பல வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேதம் நமக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறது? மற்றவர்கள் நமக்கு செய்கிற தீமைக்கு பதிலாக நாம் தீமை செய்யக்கூடாது. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்கள். நீங்கள் தீமையினால் வெல்லாமல் எதினாலே வெல்ல வேண்டும்? நன்மையினாலே வெல்ல வேண்டும். நீங்கள் தீமைக்கு நன்மை செய்ய வேண்டுமே தவிர தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. உங்களால் கூடுமான வரைக்கும் எல்லா மனிதரோடும் என்ன செய்ய வேண்டும்? சமாதானமாக இருக்க வேண்டும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் பதிலுக்கு துன்பப்படுத்தாமல், உங்களை அழ வைக்கிறவர்களை நீங்கள் பதிலுக்கு அழ வைக்காமல் அவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதை இன்றி சபிக்காதிருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கடந்த 2 வார செய்தி அப்படியே கண்டினியூ கேட்டுட்டே வாங்க.
ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். இப்படி நீங்கள் உங்கள் கடமைகளில் மன்னிப்பதில், பரிந்து பேசி நேசித்து ஆசீர்வதித்து ஜெபிப்பதில் நீங்கள் கருத்துள்ளவர்களாய் இருப்பீர்களானால் என்னுடைய கடமையை நான் செய்வேன். 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், பழிவாங்குதல் எனக்குரியது, அதை நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பழிவாங்குகிற காரியம் நம்முடைய காரியம் அல்ல, அது தேவனுடைய காரியம். எந்த நேரத்தில் பழி வாங்க வேண்டும், எந்த காலத்தில் அதை செய்ய வேண்டும் என்று அவர் அதை திட்டமிட்டு கரெக்டாக செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அதை நமது கரத்தில் எடுக்கக்கூடாது. நாம் பழிவாங்குகிற காரியத்தை நமது கரத்தில் எடுப்போமானால் தேவன் செயல்பட மாட்டார், அமைதியாகி விடுவார். பிரியமானவர்களே, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, நாம் செய்ய வேண்டிய கடமை தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும். துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். எல்லாரோடும் சமாதானமாக. ஒருவேளை நாம் சமாதானமாக இருந்தாலும் அவர்கள் சமாதானமாக இல்லையா, விட்டுவிடுங்கள். போய் அவர்களிடத்தில் கெஞ்சி கொண்டு இருக்க வேண்டாம். நம்முடைய இருதயம் சமாதானமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தை முடித்தில கொடுத்து விட்டேன், நீர் பார்த்து கொள்ளும். ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். மனிதனை படைத்தவர் தேவன். அவர் மன்னித்து ஆசீர்வதிக்கிறாரோ அல்லது பழி வாங்குகிறாரோ படைத்தவருடைய கடமை அது. அது நம்முடைய கையில் எடுக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எந்த மனிதனும் தேவனால் படைக்கப்பட்டவன். அவருக்குத்தான் உரிமை உண்டு. அந்த உரிமையை நாம் கையில் எடுப்போமானால் அது தவறு. வேதத்திலே பல இடங்களிலே தேவன் சிலருக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் செய்யாமல் மற்றவர்கள் செய்யும் பட்சத்தில் அதை தவறாக பாவமாக கருதுகிறார். ஊழியக்காரன் கையிலே ஆலயத்தின் கடமைகளை கொடுத்திருக்கிறார். பலி செலுத்துவது, ஆண்டவருக்கு மகிமையை கொடுப்பது ஆசாரியருடைய லேவியருடைய கடமை பழைய ஏற்பாட்டிலே. அதை ராஜா எடுத்தால், அதை மற்றவர்கள் எடுத்தால், அதை ஆண்டவர் பாவமாக தண்டனையாக கொடுத்தார். அதுபோல பழிவாங்குதல் எனக்குரியது, அதை நான் செய்வேன். அதை நீங்கள் கையில் எடுப்பீர்களானால் நான் அமைதியாகி விடுவது மாத்திரமல்ல, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எதிரியின் மீது விழ வேண்டிய அந்த அக்கினி தழலை ஆண்டவர் அகற்றி போட்டு விடுவார். நீங்கள் சிரிக்கும் பொழுது அந்த எதிரிக்கு வர வேண்டிய ஆபத்தை கர்த்தர் அகற்றி விடுவார். அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மன்னியுங்கள், நேசியுங்கள், பரிந்து பேசுங்கள், ஆசீர்வதித்து ஜெபியுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த செய்தி நடைமுறைப்படுத்துவது அவ்வளோ ஈஸியானதல்ல. பிரசங்கம் பண்ணுவது ஈஸி, செய்தியை கேட்பது ஈஸி. நடைமுறைப்படுத்துவதற்கு தெய்வீக அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்தில் கொடுத்த இந்த 3 செய்திகள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறினால், ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், அன்பானவர்களே, உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவரும் ஒரு காலம் தடுக்கவே முடியாது. இம்மைக்கேற்ற மகிமைக்கேற்ற ஆசீர்வாதங்களை நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிரப்புவார். ஏற்ற நேரத்தில் சத்தமாய் ஆமென் சொல்ல கேட்கிறேன். தேவன் சிலருக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். சிலதை நானே செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இதை செய்யுங்கள் என்று நமக்கு ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தவறி தேவன் அல்லது மற்றவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நமது கையில் எடுப்போமானால் தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டார். தேவன் அமைதியாக இருந்து விடுவார். ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள் மத்தியிலே வைத்துவிட்டு நான் செய்திக்குள் கடந்து போகிறேன். 1980ஆம் ஆண்டு ஜெர்மன் தேசத்தையே உலுக்கிய ஒரு உண்மை சம்பவம். பத்திரிகைகளில் பரபரப்பாக கடும் விவாதத்திற்கு உள்ளான ஒரு சம்பவம். மரியான் பேக்மியர் என்கிற ஒரு தாய், 3 பெண்களை ஈண்டெடுத்த அந்த தாய்
கடைசி பெண் பிள்ளையை மாத்திரம் தன் பக்கம் வைத்துக்கொண்டு மற்ற 2 பிள்ளைகளை தத்து கொடுத்து விட்டாள். ஏற்கனவே வாழ்க்கையிலே அவள் கசப்பான பல பகுதிகளை கடந்து சென்றதினால் குடும்பத்தை விட்டு பிரிந்து தன் மகளோடு கூட மாத்திரம் ஜெர்மன் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். மரியான் பேக்மியர். அவளை குறித்து ஒரு திரைப்படமே வந்திருக்கிறது. அவளும் அவளுடைய 7 வயது மகளும் ஒரு வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்த பெண் பிள்ளை மகள் காணாமற் போனாள். இவளுடைய வாழ்க்கையே அந்த பெண்ணை சுற்றி தான் இருக்கிறது. இந்த பெண்ணுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவள். தேடி தேடி பார்க்கிறாள். மகள் ஆன்னா கிடைக்கவே இல்லை. போலீசாரின் உதவியை நாடுகிறாள். போலீசாரும் கூட சேர்ந்து தேடுகிறார்கள். பல நாட்கள் கழித்து அந்த சிறு பெண் அண்ணா உடைகளெல்லாம் இல்லாமல் கால்வாயில் பிணமாக கிடக்கிறாள். கண்டு மனம் பதறுகிறாள் அந்த தாய். உள்ளம் துடிக்கிறது, குடல் துடிக்கிறது. யார் இந்த படுபாதக செயலை செய்தது? போலீசார் குற்றவாளிகளை வலைவீசி தேடுகிறார்கள். பார்த்தால் மரியான் பேக்மியர் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு மனித மிருகம் இந்த படுபாதக செயலை செய்திருக்கிறது. அந்த பிள்ளையை நன்றாக பழகின அங்கிள் என்று பழகின அந்த பிள்ளையை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து நாசம் பண்ணி கொலை செய்து கால்வாயில் வீசி இருக்கிறார். குற்றவாளியை போலீசார் பிடித்தார்கள். நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தார்கள். 1980ஆம் ஆண்டு ஜெர்மன் தேசம். பத்திரிகைகள் எல்லாம் எழுதின அவனை கொலை செய்ய வேண்டும், அவனுக்கு கடுமையான மரண தண்டனை கொடுக்க வேண்டும். எல்லாரும் அதை வலியுறுத்தினார்கள். விசாரணை நீதிமன்றத்திற்கு வந்தது. நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. குற்றவாளி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு தனக்கு இரக்கம் கிடைக்க நீதிபதியை வேண்டிக் கொண்டான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரண தண்டனையை கொடுக்காமல் நீதிபதி அவன் கேட்டுக்கொண்டதின்படி அவனுக்கு சாதாரண சிறை தண்டனை மற்றும் அவனுடைய ஆண்மையை நீக்குகிற ஒரு தண்டனையை கொடுத்தார். இது மிக பெரும் பரபரப்பான செய்தியாய் மாறியது. தீர்ப்பு வாசிக்கப்படுகிற கடைசி நாள் 1981ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நீதிபதி தீர்ப்பை வாசிக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். குற்றவாளி கூண்டில் குற்றவாளி நின்று கொண்டிருக்கிறான். பெண்ணை பெற்றெடுத்த தாய் அந்த கடைசி வரிசையில் ஒரு நீளமான கோட் அங்கியை அணிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். நீதிபதி தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறார். மரண தண்டனை கொடுக்கப்படவில்லை என்று அந்த தாய் அறிந்து கொள்கிறாள். உடனே உட்கார்ந்திருந்த அந்த பார்வையாளர் வரிசையிலிருந்து மகள் அந்த தாய் எழும்புகிறாள். தன்னுடைய கோட்டில் கையை உள்ளே நுழைத்து ஒரு சிறிய கைத்துப்பாக்கியோடு வந்திருக்கிறாள். குற்றவாளியை பார்த்து 8 ரவுண்டுகள் 8 குண்டுகள் அந்த குற்றவாளியின் மீது பாய்ந்தது. அந்த குற்றவாளி கூண்டிலேயே அவன் செத்து மடிந்தான். மரியான் பேக்மியர். அவள் சொல்லுகிறாள் சத்தமாய், அண்ணா, உனக்காகவே நான் இதை செய்தேன். உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையும்படி நான் இதை செய்தேன். அவனுடைய முகத்தை பார்த்து சுட வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவனுடைய முதுகைத்தான் சுட முடிந்தது. என்னால் இதைத்தான் செய்ய முடிந்தது. அண்ணா, என்னை மன்னித்து விடு. கோர்ட்டில் கதறுகிறாள் அந்த தாய். அந்த தாயை பிடித்தார்கள். பத்திரிகைகளும் சமூக ஆர்வலர்களும் எல்லாரும் சொன்னார்கள், அந்த தாயை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். அவள் செய்தது நியாயமானது, விடுதலை செய்ய வேண்டும். மறுபடியுமாய் அதே நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார். 6 வருட சிறை தண்டனையை அந்த தாய்க்கு வழங்குகிறார். அந்த நீதிபதி இறுதியாக சொல்லுகிறார், எல்லாருக்கும் அவள் செய்தது நியாயமாக தெரியலாம், ஆனால் சட்டம் சொல்லுகிறது குற்றவாளியை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்குத்தான் உண்டு. அந்த தண்டனையை ஒருவரும் தன் கையில் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் நாடு தாங்காது. ஆதலால் மக்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீதிமன்றம் தண்டிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டுமே ஒழிய சட்டத்தை தன் கையில் எடுக்கக்கூடாது. ஆதலால் இந்த மரியான் பேக்மியருக்கு நான் 6 வருடம் சிறை தண்டனை கொடுக்கிறேன் என்று அந்த நீதிபதி தண்டனை விதித்தான். இதிலிருந்து நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அந்த நீதிபதி சொல்லுகிறார்,
நீங்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். குற்றவாளியை தண்டிக்கக்கூடிய ஒரு உரிமை, கடமை நீதிமன்றத்துக்கு உண்டு, காவல்துறைக்கு உண்டு. மக்கள் அதை கரங்களிலே எடுக்கக்கூடாது. இன்றைக்கும் வன்முறைகள் நடக்கிறது, பல நியாயமான அடிதடிகள், கொலைகள் நடக்கிறது. ஆனால் அதை அங்கீகரிப்பதில்லை, கோர்ட் அங்கீகரிப்பதில்லை, காவல் அங்கீகரிப்பதில்லை. அவன் இந்த அடித்தது, இதை இப்படி ஒரு கொலை செய்து நியாயமான செயலாக இருந்தாலும் அதை செய்திருக்க கூடாது, அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் எப்படி செய்யலாம் என்று அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். இப்பொழுது இங்கே வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, அதை நானே பதிர் செய்வேன், ரிப்பே, நானே அதை செய்து முடிப்பேன். அப்படி ஆண்டவர் சொல்லும்போது மக்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ இல்லையோ, யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நீதிமன்றத்திலும் சட்டத்திலும் காணப்படுகிற ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பிக்கலாம். நீதிபதிகள் பணத்திற்கு விலை போய் அநியாயமான தீர்ப்புகள் வழங்கலாம். ஆனால் நம்முடைய தேவனோ நீதியும் நியாயமும் உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அவர் ஒருபொழுதும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் சரியான தண்டனையை கொடுக்கிறவர். அப்படியானால் சகோதரனே, சகோதரியே, ஒரு கேள்வியை கேட்கிறேன். மன்னிக்க வேண்டியவர்களுக்கு நீங்கள் மன்னிக்காமல் பழி வாங்குகிற குணத்தோடு இப்படி நடக்க வேண்டும் என்று நினைப்பதும் செய்வதும் தேவன் மீது இருக்கிற நம்பிக்கை குறைவினாலே தானே? உங்களுக்கு உண்மையாகவே தேவன் மீது நம்பிக்கை இருக்குமானால், நான் ஆராதிக்கிற தேவன் நீதி நியாயம் தவறாதவர். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவர் ஏற்ற தண்டனையை ஏற்ற காலத்திலே செய்வார். நான் செய்ய வேண்டிய காரியம் மன்னிக்க, நேசிக்க, பரிந்து பேச, செபிக்க. தேவன் எனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதை நான் செய்வேன். சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வீட்டில் பல ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருப்பதற்கு காரணம் நமக்குள் இருக்கிற கசப்பு, பகை, விரோதம். கடந்த வாரத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், நான் உனக்கு மன்னித்தது போல நீ மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டாமா? நீ மன்னிக்காவிட்டால் நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், வேண்டாம் பழி வாங்குகிற குணம், பகை, கசப்பு, விரோதம். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுகிறது, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். உலக சட்டங்கள் உடனுக்குடனே தண்டனை கொடுக்கும். குற்றம் செய்தவர்களுக்கு உடனுக்குடனே தண்டனை கொடுக்கும், விசாரிக்கும், தண்டனை கொடுக்கும். ஆனால் தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தெய்வம் நின்று கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் டைம் எடுப்பார் தேவன். மனுஷன் செய்கிற மாதிரி அன்றே செயல்பட மாட்டார். நீங்களும் நானும் நினைக்கிறோம் பாருங்க, இப்பவே அவனுக்கு எதாகிலும் செய்ய மாட்டார் ஆண்டவர். தெய்வம் நின்றுதான் செயல்படும். ஏன் நின்று? நம்முடைய தேவன் மனிதன் மனம் திரும்புவதற்கு கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார். கால அவகாசமே இல்லாமல் ஒரு சர்வாதிகாரி போல ஒரே ஒரு வாய்ப்பு தான், நீ மனம் திரும்பாவிட்டால் என்னுடைய ஆலயத்துக்கு, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு உன்னால் வரவே முடியாது என்று சொல்வாரானால், இங்கே அமர்ந்திருக்கிற நம்மில் ஒருவரும் தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்க முடியாது. நாம் எத்தனையோ பேர் தேவனுடைய வாய்ப்புகளை தள்ளிவிட்டு இறுதியாக ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்துக்கொண்டு சபையிலே உட்கார்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இதே சபையிலே நான் வாசல் படி வழியாய் உள்ளே நுழைந்தால் கொல்லைப்புற வழியாய் வெளியே போன எத்தனையோ விசுவாசிகள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ரட்சிப்புக்கு உடனே தன்னை அர்ப்பணிக்காமல் எஸ்கேப் ஆனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நானும் அப்படித்தான். ஆனால் நம்மகிட்ட தேவன் பொறுமையாக இருந்தார். ஹல்லேலூயா. என் பையன் திரும்புவான், என் மகள் என்னிடத்தில் வருவாள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மனம் திரும்பி வந்துட்ட பின்னாடியும் நம்ம ஒழுங்காக இருந்தோமா? எத்தனை ஏடாகுடமான தப்புகள் எல்லாம் பண்ணோம், ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். ஹல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய அன்பை என் மகன், என் மகள் புரிந்து கொள்வார், எனக்கேற்ற ஒரு பரிசுத்தமான உண்மையான வாழ்க்கை வாழ்வார்கள். அதனால தான் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். தெய்வம் நின்று கொள்ளும் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் காத்திருப்பார். மனிதனுக்கு கால அவகாசத்தை கொடுத்து, அந்த கால அவகாசம், அந்த நாளுக்குள், அந்த காலத்திற்குள் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருப்பார். ஒருவேளை இது மரணம் வரைக்கும் கூட இருக்கலாம்.
ஒருவேளை கடைசி வரைக்கும் மனிதன் மனம் திரும்பாவிட்டால் தனது உக்கிர கோபத்தை, தண்டனையின் கரத்தை மனிதனுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அன்பானவர்களே, இதை தான் நம்ம புரிந்து கொள்வது கிடையாது, ஏற்றுக்கொள்வது கிடையாது. நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே ஸ்லோ. நம்ம எந்த உலகத்தில் வாழ்கிறோம் தெரியுங்களா? ஃபாஸ்ட் வேர்ல்டு. கிச்சனுக்கு போனால் அந்த நாட்களெல்லாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சமைச்சு வருவாங்க. அடுப்பை 10 வைக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். ஆனால் இன்றைக்கி உள்ளே போனால் 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 ஹவர், என்ன 1 மினிட் நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபாஸ்ட் வேர்ல்டு, எல்லாமே ஃபாஸ்ட்டு. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னெல்லாம் நாள் கணக்காகும், மணி கணக்காகும். இப்போல்லாம் நிமிட கணக்கில் முடிஞ்சிருது. வேகமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வேகமான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் தேவ தண்டனை உடனே வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் பொறுமையாய் காத்திருக்கிறார். அதனால் தான் இதை யோனா ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவரே, நீர் நீடிய பொறுமை உள்ளவர், நீர் மெதுவாய் கிரியை செய்கிறவர். அதனால்தான் எனக்கு நீர் அந்த நினிவே போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நினிவே மக்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இழைத்த தீங்கு மிக மிக அதிகம், செய்த கொடுமைகள் அதிகம். யூத மக்களை அப்படியே உயிரோடு தோலை உரித்து மதில் மேல் போட்டு விடுவார்களாம். கொடுமையான ஒரு மக்கள் நினிவே மக்கள். யூத மக்களுக்கு அவர்கள் செய்த தீங்கு நீரோ மன்னன் ரோமில் செய்த கொடுமையை காட்டிலும் அதிகமான கொடுமையை நினிவே மக்கள் செய்தார்கள். ஆதலால் தான் யோனா கடும் கோபமாக இருந்தான். இந்த ஜனங்கள் மீது தேவ தண்டனை வர வேண்டும். ஆனால் தேவன், நம்முடைய தேவன் அன்பின் தேவன், எப்படிப்பட்ட மனிதனுக்கும் மனம் திரும்புவதற்கு கால அவகாசத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. கடும் கொலை பாதகனாக இருந்தாலும், மிக மோசமான வாழவே தகுதியற்றவன் என்று சொல்லக்கூடிய நபராக இருந்தாலும், அவனும் மனம் திரும்புவதற்கு கால அவகாசத்தை கொடுக்கிறவர் நமது தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே ஒரு நபர், ஆட்டோ சங்கர், நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், மிக மிக மோசமான கொலை குற்றவாளி. தன்னுடைய ஆட்டோவில் பயணம் செய்கிற குமரிகள் முதற்கொண்டு கிழவிகள் வரைக்கும் அனைவரையும் கொன்று குவித்தவன் ஆட்டோ சங்கர். அவனுக்கு கடுமையான மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. சிறைச்சாலைக்கு சென்றான், சத்தியத்தை கேட்டான், தான் செய்தது மிக பெரும் பாவம் என்று உணர்ந்தான். தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரமாக அவன் நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். நன்னடத்தை காரணமாக தூக்கு தண்டனையிலிருந்து விடுபட்டு அவன் விடுவிக்கப்பட்டான். பல இடங்களில் அற்புதமான செய்தியான ஊழியத்தை செய்தவர் ஆட்டோ சங்கர். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உடனே தண்டிக்கிறவர் அல்ல. கொடூர குற்றவாளிகளும் மனம் திரும்புவதற்கு கால அவகாசத்தை கொடுக்கிற தேவன். அதனால் தான் யோனாவுக்கு கடும் எரிச்சல். ஆபகுக் அவனும் யோனாவை மாதிரி தான் கடும் எரிச்சல் அடைகிறான். நீங்கள் ஆபகுக் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, நீர் துரோகிகளை பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீரே. ஆண்டவர்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறான். நம்ம சபை மக்கள் இந்த மாதிரி புஸ்தகத்தை நிறைய படிச்சிட்டாங்க போல இருக்குது. ஒருத்தர் 2 பேர் அவங்க ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட அப்படி சண்டை போடுவாங்க, என்ன நீர் இப்படி இருக்கிறீர் அப்படின்ட்டு. நமக்கு கூட அப்படி ஜெபம் வராது. ஆண்டவரே அடியனை பாரும், நீர் தான் எஜமான் நான் சொல்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் அப்படியே சண்டை போட்டு ஒரு சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. தோத்துறோம். ஆபகு புக்கெல்லாம் நிறைய படிக்கிறாங்க பொழுது. ஆனால் ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார், ஆபகு கிட்ட, ஆபகு நான் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறேன், மனம் திரும்புவதற்கு கால அவகாசத்தை கொடுத்துருக்கிறேன். அந்த காலம் அவகாசம் முடிந்த பின்பு நான் செய்ய நினைத்தது நிறைவேறும். தாமதமானாலும் நான் என்ன திட்டம் பண்ணினோனோ குறித்த காலத்துக்கு தரிசனத்தை வச்சிருக்கிறேன். மனம் திரும்பினால் ஆசீர்வதிப்பேன், மனம் திரும்பாவிட்டால் உக்கிர கோபத்தை தண்டனையை நான் ஊற்றுவேன். நீ அகங்காரியா இருக்காதே, நீ விசுவாசியா இரு. நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நீதிபதி சொன்னாரே, அதுபோல என் மீது நம்பிக்கை வை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவனுடைய ஆத்துமா செம்மையானது அல்ல. 2ஆம் அதிகாரத்திலே ஆபகுக் கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஆபகுக் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டான். யோனாவை போல முரண்டு பிடிக்கல. ஆண்டவரே நான் புரிந்து கொள்ளுகிறேன், உம்மை நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உம்முடைய கரத்தில் நான் எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன்.
அதனால தான் 3ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது ஆபகுக் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், பல காரியங்கள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் என் தேவனுக்குள், ஹல்லேலூயா, அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான இடங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆண்டவர் ஆராதிக்கிறான், துதிக்கிறான், ஸ்தோத்திரம் பண்றான். 1ஆம் அதிகாரத்தில் சண்டை போட்டான். என்ன ஆண்டவரே கவனிக்கிறீர், பழி வாங்காம இருக்கிறீரே. 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசினார். 3ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய கரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சு. ஆண்டவர், நீர் பழி வாங்குதல் உமக்குரியது, நானோ துதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆண்டவரை நேசிப்பேன், உமக்கு மகிமை செலுத்துவேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆபகுக் தன்னுடைய ஓட்டத்தை, தன்னுடைய அதிகாரத்தை துதியோடு முடித்தாலும் யோனா எரிச்சலோடவே முடித்தார். நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக பழி வாங்குகிற குணத்தோடவே இருப்பேன் என்று யோனா எரிச்சலோடு முடிக்கிறான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்றாரு, மன்னிச்சிரு, மறந்துரு, நேசி, ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு. ஆமென் சொல்றீங்களா? என் கையில் கொடுத்துரு, நான் பார்த்துக்கொள்றேன். தண்டிப்பதும் காப்பாற்றுவதும் என் உரிமை, கொல்லுவதும் உயிர்ப்பிப்பதும் என் காரியம், அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஆமென் சொல்லுங்க சத்தம்மா. ஆபகுக் அர்ப்பணிச்சிட்டான், யோனா அர்ப்பணிக்கவே இல்லை. நீங்கள் யாரும் யோனா மாதிரி இருக்கக்கூடாது, ஆபகுக் மாதிரி அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் நம்மை சமாதானத்தினால் நிரப்புவார், துதியின் ஆவியினால் நிரப்புவார். நம்முடைய வீட்டில் எரிச்சல், சண்டை, சச்சரவு இருக்காது. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். சத்தம் ஆமென் சொல்ல கேட்கிறேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, பழி வாங்குகிற காரியத்தை நாம் கையில் எடுக்க வேண்டாம், அதை தேவனுடைய கரத்தில் கொடுத்து விடுங்கள். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சின்னங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அன்பானவர்களே, நான் உட்பட நாம் அனைவரும் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருந்தோம். ஆனால் தேவன் அது அன்பு. ஏற்கனவே நான் சொன்னதை மறுபடியும் சொல்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரது மரணத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு நாம் தேவனது பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். இதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. பாவி மனம் திரும்ப வேண்டும், ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல்ல. ஆண்டவர் பொறுமையை காத்திருக்கிறார். ஆனால் கவனிக்கணும், இங்க 2 பாயிண்ட் நான் வைக்கிறேன், இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்க கவனிங்க. ஏன்னா வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எதிராளியை பழி வாங்குவன்னு சொன்ன ஆண்டவர் அந்த எதிராளிகளுக்குரிய அந்த பட்டயத்தை நம்ம கையில் நம்ம பக்கமும் திருப்பதுக்கு வாய்ப்புண்டு. நம்ம சரியா இல்லையானா அந்த பட்டயம் நம்மையும் வெட்டும், பேசுற என்னையும் வெட்டும். ஆமென் சொல்றீங்களா? அன்பானவர்களே, பாவி மனம் திரும்பாத பட்சத்தில் பட்டயத்தை கருக்காக்குவாராம். 12ஆம் வசனம், அவர் தம்முடைய வில்ல நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி ரெடியா வச்சிருக்கிறாராம். பழி வாங்குகிற தேவன் பாவி மனம் திரும்பணும்னு கிருபையை கொடுத்திருக்கிறார். தமது குமாரன் மூலமாய் பரிசுத்த ரத்தத்தை சிந்தி அந்த ரட்சிப்புக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் பாவி தொடர்ந்து இருதய கடினத்தோடு கூட மனம் திரும்பாமல் தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்வானால் பட்டயத்தை கருக்காக்கி கொண்டிருக்கிறார். வில்ல நாணேற்றி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எப்ப அந்த வில்ல இப்படி விடுவார்னு தெரியாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கோபமும் உள்ளவர், நீதியும் உள்ளவர். கொஞ்சம் நல்ல கவனிங்க, அன்பும் உள்ளவர், கோபமும் உள்ளவர். அந்த அன்பை இரக்கத்தை முதலிலே ஆண்டவர் காட்டுகிறார். முதலிலே காட்டி அவனை தன் பக்கமாக இழுக்க பார்க்கிறார். அந்த அன்பையும் இரக்கத்தையும் புரிந்து கொண்டு மனிதன் தேவன் பக்கம் வந்துவிட்டால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த அன்பையும் இரக்கத்தையும் தொடர்ந்து மனிதன்
தேவனது தண்டனையை ஒருபோதும் ஒருவராலும் தப்பித்து கொள்ளவே முடியாது. இப்போ நம்ம பக்கம் ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். சபையில் மெம்பர்ஷிப் அல்ல, தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். ஆமென். எந்த சர்ச்சில் வேணுமானாலும் நீங்கள் மெம்பர்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க, ஆனால் எல்லா சபையும் தேவனுடைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறது. ஆமென். அந்த தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினர்களாக இருக்கிறோம், பிள்ளைகளாக, மகனாக, மகளாக இருக்கிறோம். அன்பானவர்களே, கேள்வியை புரிந்து கொள்ளுங்கள். உலக மனிதர்களைப் போல நாமும் பாவத்தை தொடர்ந்து செய்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது தேவனது பிள்ளைகளாக, நீதிமான்களாக? தேவன் எதிர்பார்க்கிறாரே, ஒரு பாவி மனம் திரும்பி யாராக மாற வேண்டும்? என் பிள்ளையாக, நீதிமானாக மாற வேண்டும். அந்த திட்டத்தோடு நாம் இணைந்து கொள்ளுகிறோமா? ஏனென்றால் ஆண்டவர் தண்டனையை யாருக்கு வைத்திருக்கிறார்னா, மனம் திரும்பாத பாவிக்கு வச்சிருக்கிறார். அந்த மனம் திரும்பாத பாவி சபைக்கு வெளியே இருக்கலாம், சபைக்கு பிரசங்க பீடத்தில் கூட இருக்கலாம். சபையில் இருக்கிற சிலர், நான் எத்தனையோ முறை பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன், நீங்களும் பிரசங்கம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறீர்கள், தெரிந்தும் தெரியாமலும் நான் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன், எந்த ஆபத்தும் எனக்கு வரல, எந்த தண்டனையும் எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு கதை, ஒரு சம்பவத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன். 2 நண்பர்கள் ஒன்றாக பள்ளியில் படித்தவர்கள். படித்த நண்பர்கள் பள்ளி பருவத்திற்கு அடுத்து கல்லூரி பருவம் வரும்பொழுது பிரிந்தார்கள். படிப்பு நிமித்தமாய் கல்லூரி படிப்பிலே ஒருவர் பிரிந்தார்கள். ஒரு நண்பன் வக்கீலாக படித்தான், இன்னொரு நண்பன் சரியாக படிக்காமல் ஊதாரியாய் ஊர் சுற்றுகிறவனாய் மாறினான். அன்பானவர்களே, இந்த இன்னொரு நண்பன் அவன் எப்பொழுதும் தவறான செயல்களிலே ஈடுபடுகிறவனாக இருக்கிறான். ஒரு முறை குற்ற செயல்களிலே மாட்டிக்கொண்டான், போலீசிடம் அகப்பட்டு கொண்டான். உனக்காக யாராவது வக்கீலை வைத்து நீ வாதாட வேண்டுமானால் வாதாடி கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது, தன்னோடு படித்த அந்த நண்பன் வக்கீலுக்கு படித்தானே என்று நினைத்து அவனை விசாரிக்கிறான். அவன் ஒரு கோர்ட்டில் வக்கீலாக பணியாற்றி கொண்டிருக்கிறான். நேரால் அந்த நண்பனிடம் போனான். நண்பா, நான் இந்த தப்பை செய்து விட்டேன், போலீஸிடம் மாட்டிக்கிட்டேன், எனக்காக நீ வழக்காடி எனக்கு கொஞ்சம் விடுதலை வாங்கி தருகிறாயா? தன்னோடு கூட படித்த நண்பன் அல்லவா, கிளாஸ்மேட். என்ன பண்ணான் அந்த ஃப்ரெண்டு? கோர்ட்டில் வாதாடினான். இந்த நண்பனுக்காக பரிந்து பேசி விடுதலையை வாங்கி கொடுத்தான். நண்பனும் வெளியே வந்துட்டான். இந்த தப்பு பண்ணவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க மறுபடியும் பரிசுத்தத்துக்குள்ளே வர்றது கொஞ்சம் போராடணும். பாவத்தில் இருந்து பரிசுத்தத்துக்கு வந்துட்டோம், அப்படியே பரிசுத்தத்துக்கு போயிட்டே இருந்துட்டா நமக்கு பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் பேக் ஸ்லைடு ஆகி பாவத்தில் விழுந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப போராடி தான் நீங்கள் மேலே வர வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த நண்பனால் மறுபடியுமா பரிசுத்தத்துக்கு வர முடியாது. மறுபடியும் ஒரு திருட்டு சைடில் மாட்டிக்கிட்டான், மறுபடியும் போலீஸில் மாட்டிக்கிட்டான். மறுபடியும் ஃப்ரெண்டுக்கிட்ட போனான். ஏய் என்னடா, கொஞ்சம் நல்லா இரு, ஒழுங்காக இரு. சரி, மறுபடியும் வாதாடினா, மறுபடியும் அவனுக்காக விடுதலை வாங்கி கொடுத்தான். இவனுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துடுச்சு. இப்போ என்ன நான் தப்பு பண்ணாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான், என்னுடைய கிளாஸ்மேட் இருக்கிறான். அவன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? போலீஸ்காரன் என்ன பண்ணாலும் நான் நண்பன்கிட்ட போனால் என்ன பண்ணிடுவான்? காப்பாற்றிடுவான். அவனுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி யோசித்து தப்பு பண்ணிட்டு இருந்தவன் இப்போ துணிகரமாக தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம சபையிலும் சிலர்லாம் இருக்கிறாங்க, முன்னெல்லாம் மறைஞ்சி தப்பு பண்ணின்னு இருந்தாங்க. மனைவிக்கு தெரியாமல், ஊழியக்காரனுக்கு தெரியாமல், சபையார் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? பண்ணுறாங்க, துணிகரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த ஃப்ரெண்டு. எனக்கு தான் ஃப்ரெண்டு இருக்கிறானே, பயங்கரமான மோசமான குற்றத்தில் மாட்டினான். இப்போ போலீஸ் பிடி பயங்கரமாக நெருக்கிடுச்சு. இதுலேருந்து தப்புறது ரொம்ப கஷ்டம்னு ஆயிடுச்சு. ஆனால் இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, எனக்கு யார் இருக்கிறா? ஃப்ரெண்டு இருக்கிறான். பார்த்து ஃப்ரெண்டை போய் பார்க்குறான். இப்போ ஃப்ரெண்டு வக்கீலாக இல்லை, இப்போ யாராக இருக்கிறான்னா நீதிபதியாக இருக்கிறான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வக்கீலாக இருக்கும்போது நீதிபதிக்கிட்ட கெஞ்சி என்ன பண்ணுவான்? இவன் விடுதலை வாங்கி தருப்பான். இப்போ இவன் யாராக இருக்கிறான்? தீர்ப்பு கொடுக்குற நீதிபதியாக இருக்கிறான். பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக எனக்கு விடுதலை அப்படின்னு தைரியமாக இருக்கிறான். ஆனால் தீர்ப்பு வாசிக்கப்படுகிற நாளில் அவனுக்கு சிறை தண்டனையும் மரண தண்டனையும் விதைக்கப்படுகிறது.
கதறுகிறான் குண்டுல நின்னு, நண்பா என்னை மறந்துட்டியா? நான் தான்டா, சில நாட்கள்ல என்னை மறந்துட்டியே, ஒன்னா படிச்சோமே 2 முறை எனக்காக வாதாடி நீ காப்பாற்றி விட்டியே, நான் தான்டா. அப்படி அந்த நண்பன் சொல்றான், நண்பனே இதுக்கு முன்னாடி நான் ஒரு வக்கீலாக இருந்தேன், பரிந்து பேசுகிற, வழக்காடுகிற, காப்பாற்றுகிற ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால உனக்காக வழக்காடி உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தேன். ஆனால் இப்பொழுதோ எனக்கு முன்பதாக சட்ட புத்தகம் இருக்கிறது, எனக்கு முன்பாக வாதாடுகிற அந்த வாதங்களின் அடிப்படையிலே தான் நான் தீர்ப்பு வழங்க முடியும், என் இஷ்டமாய் தீர்ப்பு வழங்க முடியாது. ஆதலால் இந்த சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நான் உனக்கு தீர்ப்பு வழங்க முடியும், என்னால் இனி எதையும் செய்ய முடியாது என்று அந்த நண்பன் சொன்னான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நமது ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? 1 யோவானில் வாசிக்கிறோம், ஒருவன் பாவம் செய்வானால் தேவனிடத்தில் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த 1 வருஷம் இருக்கட்டும், ஆண்டவனே, எஜமானே, நான் சுற்றிலும் எருப்போடுகிறேன், தண்ணீர் ஊற்றுகிறேன், இந்த வருஷத்தில் இந்த மரம் கனி கொடுக்கும், நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் வரும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கவனியுங்கள், இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சிங்காசனத்திலே அமருவார், நீதியுள்ள நியாயாதிபதியை அமருவார். அப்பொழுது அவர் இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் அவர் தீர்ப்பு வழங்க முடியுமே தவிர எந்த ஒரு இரக்கத்தின் அன்பின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கவே முடியாது. வேதத்தில் சில பகுதிகள் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அந்நாட்களில் என்னை நோக்கி அநேகர், கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் செய்தோம், இந்த சபையில ஏராளமான காரியங்களை நான் செய்தோம், இந்த ஆலயத்தையே நான் கட்டுவதற்கு உதவியாக இருந்தேன். ஆண்டவர் சொல்லுவார், உங்களை நான் தீர்ப்பு அப்படியே வெட்டு 1 துண்டு 2 இருக்கும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கவனிக்கிறீர்களா? பழி வாங்குவது நமக்குரியதல்ல, அது சாத்தானுக்குரியது. பிசாசுக்காகவும் அவனோடு கூட சேர்த்து தள்ளப்பட்ட தூதர்களுக்காகவும் தான் நரகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோகத்தை எதற்காக வைத்திருக்கிறார்? யாருக்காக வைத்திருக்கிறார்? ஆதி முதற்கொண்டு, ஆதாம் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் இனிமேலும் பிறக்க போகிற எல்லா மனிதருக்கும் பரலோகத்தில் ஆண்டவர் இடத்தை வச்சிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன். பரலோகம் ரெடி ஆயிட்டு இருக்கு பிரதர் சிஸ்டர். யாருக்கு? எல்லாருக்கும். இந்த சபையில இப்போ உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்கள் எல்லாருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த பரலோகத்துக்கு நீ வர வேண்டும் என்றால் நீ மனம் திரும்ப வேண்டும், என்னோட இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும், பரிசுத்தமானாக நீதிமானாக வாழ வேண்டும். ஆனால் 2 கூட்டம் இருக்குது பிரதர் சிஸ்டர். 1 ஆண்டவருக்காக வாழுகிற கூட்டம், 1 அந்த மறைஞ்சு பாவம் செஞ்சு எத்தனை முறை தப்பு பண்ணா என்ன, எனக்கு ஒரு தண்டனையும் வரலையே, ஒரு ஆபத்தும் வரலையேன்ட்டு தொடர்ந்து பாவம் செய்கிற கூட்டம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 10, 11, 12. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இங்க பாருங்க, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? செய்தியின் தலைப்பு பழிவாங்குதல். ஆனால் சப்ஜெக்ட் வேற மாதிரி போதே பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, பழிவாங்குதல் என்பது ஆண்டவர் திட்டமிட்டது யாருக்காக? பிசாசுக்காகவும் தள்ளப்பட்ட தூதர்களுக்காகவும். ஆனால் அந்த பிசாசு என்ன பண்ணுறான்? அருமையானவர்களே, மனிதர்களை தன் வலையில வீழ்த்த பார்க்கிறான். நரகத்துக்கு போக வேண்டிய சாத்தான் தான் மட்டும் போகாம என்னோடு கூட கோடான கோடி மக்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவன் பாடிட்டு இருக்கிறான். நம்ம ஆட்களும் என்ன நடக்குதுன்னு தெரியாம பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர். இங்க ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தமாய் இருக்கிறவன், சொல்லுங்க, நீதி செய்கிறவன், அசுத்தமாய் இருக்கிறவன், அநியாயம் செய்கிறவன்
சபையில் 2 கூட்டம் இருக்குது பிரதர் சிஸ்டர். நான் கடைசி பழிவாங்குதல் சப்ஜெக்ட்டுக்கு போயிடுறேன், கவனிங்க. 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம், இன்னும் நான் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே, இன்னும் நான் உமக்கு பிரியமாக மாறணும் ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற இந்த சாயலெல்லாம் போய் உம்முடைய சாயல் வரணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு சிலர் இருக்கிறாங்க, தொடர்ந்து பாவம் செய்கிறாங்க, தொடர்ந்து அசுத்தத்தில் இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாமல், தேவனும் என்ன ஒன்றும் பண்ணலன்னு துணிகரமா. ஆண்டவர் சொல்கிறார், புஸ்தகத்தில் இருக்கிறத எதையுமே மறைக்காத, ஒரு நாள் இந்த சட்ட புத்தகத்தை நான் திறப்பேன், யார் யாரை குறித்து எழுதி வச்சிருக்கனோ அந்த புத்தகத்தையும் திறப்பேன், புஸ்தகங்கள் அவருக்கு முன்பாக திறக்கப்படும், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மறந்துடாதீங்க, இந்த பேத சட்டம் சொல்கிறபடி தான் தீர்ப்பே வரும். எந்த இறக்கமும் ஊழியக்காரன் நான் கூட ஆண்டவர் நான் அதை பண்ணனேன் இதை பண்ணேன்னு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நீதிபதி கிட்ட போயிட்டு நம்ம செய்த நிறைய நல்ல காரியத்தை சுட்டி காட்டிட்டு இந்த ஒன்று விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன், மை லார்ட் நீதிபதியே இந்த ஒரு காரியத்தில் நீங்கள் எனக்கு மன்னிச்சு விடுதலை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான். நிறைய நல்ல காரியம் பண்ணாலும் அந்த ஒரு காரியத்துக்கு தண்டனை உண்டு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சபையில் நீ நிறைய காரியம் நல்ல காரியம் பண்ணலாம், ஊழியமே பண்ணலாம், சபைக்கு நல்ல ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கலாம். உங்ககிட்ட ஒரு காரியம் பழி வாங்குகிற பகை விரோதம் கசப்பு இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதற்குரிய ஒரு தண்டனையை தான் கொடுப்பார். அதனால் அருமையானவர்களே, நான் செய்தியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துடுறேன். பழி வாங்குதல் நமக்குரியதல்ல, மனிதர்களுக்குரியதல்ல. பழி வாங்குதலை கர்த்தர் எதுக்கு வச்சுருக்கிறார்னா, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக வச்சுருக்கிறார். நரகத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். ஆனால் அவனுடைய தந்திரமான வலையில் அநேக மனிதர்கள் இழுக்கப்படுகிறார்கள். உங்களிடத்தில் அன்பான ஒரு வேண்டுகோள், தேவனுடைய அன்புக்குள் நீங்கள் வந்துவிட வேண்டுமே தவிர அந்த சாத்தான் இழுக்கிற தந்திர வலைக்குள் பாவத்துக்குள் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. சிக்குவீர்களானால் நியாய தீர்ப்பு நமக்கும் உண்டு, அந்த பழி வாங்குதல் நமக்கும் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. இறுதியாக ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே அதை பதிர் செய்வேன். இதில் நான் ஒரே ஒரு வார்த்தை எடுக்க விருப்பப்படுகிறேன், நானே, ஐ ஆம். இந்த நானே என்கிற வார்த்தை வேதத்தில் எங்கெல்லாம் வருதுன்னு நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்களேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் என் கையை உயர்த்தி என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், ஜீவ அப்பம் நானே, நானே நல்ல திராட்சை செடி. சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் கவனிங்க. இந்த வசன பகுதியெல்லாம் நீங்கள் எடுத்து தேடி பாருங்க. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் என் கரத்தை உயர்த்தி, நானே வழியும் சத்தியமும். இந்த வசன பகுதியில் எடுத்து தேடி பாருங்க. கொஞ்சம் முன்னாடி போங்க, இல்லைன்னா பின்னாடி வந்து பாருங்க. கண்டிப்பாக அதில் நீங்கள் ஒரு செய்தியை பார்ப்பீங்க. என்ன செய்தி தெரியுமா? நான் பழி வாங்குகிறவர் என்கிற செய்தி அங்கே பார்ப்பீங்க. நானே இருக்கிறவராக இருக்கிறேன்னு மோசே கிட்ட சொன்னது எதுக்கு தெரியுங்களா? எகிப்தியர்கிட்ட நான் பழி வாங்குவேன் அப்படின்ட்டு. அன்பானவர்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஏன் தெரியுமா சொன்னாரு? இந்த வழியில் வராத கள்ள வழியாய் போகிறவர்களுக்கு நான் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறேன். நானே நல்ல திராட்சை செடி. ஏன் தெரியுமா சொன்னாரு? கனி கொடுக்காத திராட்சை செடிகள் எல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படும்? நீங்க எல்லா இடத்துலையும் பாருங்க, எங்க நானே. இது ஒரு தேடி பாருங்களேன் நீங்க பைபிள்ல. நான், நானே அப்படின்னு எங்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரோ அங்கெல்லாம் தன்னுடைய நாமத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். நான். அதுல என்ன மிங்கிளாயிருக்கும்னா, என்ன கலந்திருக்கும்னா, அங்க நியாய தீர்ப்பு, பழிவாங்குதல், தண்டனை கலந்திருக்கும். எங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாரோடைய சமாதானமா இரு, நீ சபிக்காத, நீ ஆசீர்வாதம் பண்ணு, நீ தீமைக்கு தீமை செய்யாத, என்ன பண்ணு, நன்மை செய். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றார், நானே பதிர் செய்வேன். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன், அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேருக்கு தேவன் மேல நம்பிக்கை இருக்குது? மனுஷங்கிட்ட ஏமாத்திடலாம், ஊழியக்காரங்கிட்ட ஏமாத்திடலாம், இந்த உலகத்தில் நீதிபதி, போலீஸ், எவன்கிட்ட வேணுமானாலும் ஏமாத்திடலாம். ஆனால் தேவனை ஒருவரும் ஒரு காலம் ஏமாற்றவே முடியாது. கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாய் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
நான் ஃபைனலுக்கு வந்துட்டேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நானே பதில் செய்வேன். எங்கெல்லாம் சொல்கிறாரோ அங்கே ஆண்டவர் தன்னை என்னச்சிக்கிறாரு, நான் தண்டிக்கிறவர், நான் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நான் தண்டிக்கிறவர். சபையே ஒன்றை மறந்து விடாதே, நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், ஆமென், இரக்கமுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். சத்தமாமேன் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவர் செயல்களில் இறுதியானது பழிவாங்குகிற குணம். முதன்மையானது பழிவாங்குதல் அல்ல. அவருடைய முதன்மையானது அன்பு, அவருடைய முதன்மையானது இரக்கம், அவருடைய முதன்மையானது மன்னிப்பு. அவருடைய செயல்களில் லாஸ்ட் இருக்கிறதுலையே கடைசி எதுதான்னா பழிவாங்குவது தான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் கடைசி புஸ்தகத்தில் தான் நரகத்தை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். பாவிகளை நான் எங்கே தள்ளுவேன்? நரகத்திலே தள்ளுவேன். மனம் திரும்பாதவர்களை எங்கே தள்ளுவேன்? பிசாசையும் அவனுடைய கூட்டத்தையும் தான் நான் தள்ளுறதுக்கு நரகத்தை வச்சிருந்தேன். ஆனால் பிசாசோடு கூட யார் யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையும் எந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிறார் தெரியுமா? கடைசி புஸ்தகம். ஆதியாகமத்திலிருந்து அதுக்கு முந்தின வெளிப்படுத்தினுக்கு முந்தின புஸ்தகம் யூதா வரைக்கும் ரட்சிப்பு, மன்னிப்பு, மனம் திரும்புதல், இரக்கம், கிருபை, இதையே பேசிட்டு வர்ற ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னும் நீ அசுத்தம் செய், இன்னும் நீ பரிசுத்தமாயிரு, ஒரு நாள் வரப்போகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு வரப்போகிறது. ஆமென் சொல்றீங்களா? அன்பானவர்களே, சபைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, உலகத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? இந்த உலகம் சீக்கிரம் ரொம்ப நாள் இருக்காது, சீக்கிரமாக போயிடும். அந்த கிறிஸ்துவனுடைய அழிவு வரப்போகிறது, 1000 வருட அரசாட்சி வரப்போகிறது, அக்கினி கடலில் தள்ளப்பட போகிற காலம் வரப்போகிறது, நித்தியமாய் தேவனோடு கூட அரசாளப் போகிற அந்த பரலோக பாக்கியம் வரப்போகிறது. இந்த செய்தியெல்லாம் ஆண்டவர் எந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிறான்னா கடைசி புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு முடிவு எல்லாவற்றுக்கும் உண்டு. அருமையானவர்களே, ஒன்று உலகத்துக்கு முடிவு அல்லது நமக்கு முடிவு. முடிவு நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்கணும். ஆமென் சொல்கிறீங்களா? அந்த சமாதானத்துக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கணும்னா அவர் கையில் கொடுத்துருங்க. நீங்கள் பகைக்காதீங்க, வெறுக்காதீங்க, தீமை செய்யாதீங்க, நீங்கள் நன்மையே செய்யுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இது ரொம்ப கஷ்டமா பிரதர் சிஸ்டர்? ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் தீமை செய்யாதவர், நன்மையே செய்தவர். அந்த அபிஷேகத்தை நமக்குள்ளும் ஊற்றுவார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். என் காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். சாட்டிவிட்டேன்னா என்ன அர்த்தம்னா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் அதை கையில் எடுக்க மாட்டேன். நீர் நீதிமானை சோதித்தருகிறவர், உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆண்டவரே, நீர் நீதியை சரி கட்டுவீராக. உம்முடைய கரத்தில் என்னுடைய காரியங்களை எல்லாம் கொடுத்து விடுகிறேன். நம்ம எரேமியாவை போல ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். எனக்கு நம்பிக்கை உண்டு, என் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. மனம் திரும்பி ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம். ஒருவேளை இறுதி வரைக்கும் மனம் திரும்பாமல் தொடர்ந்து ஆண்டவரே கடினமான பாவத்தின் பாதையிலேயே காணப்படுவார்களானால் ஆண்டவரே தண்டிப்பதும் அது உம்முடைய காரியம், கொல்லுவதோ உயிர்ப்பிப்பதோ உம்முடைய காரியம், ஆசீர்வதிப்பதோ தண்டிப்பதோ உம்முடைய காரியம். ஆனால் என்னுடைய காரியம், நான் ஆண்டவரை மன்னிப்பேன் அப்பா, நான் நேசிப்பேன் ஆண்டவரே, நான் பரிந்து பேசுவேன் ஆண்டவரே, நான் தீமைக்கு நன்மை செய்வேன் ஆண்டவரே, நான் ஆசீர்வதித்து ஜெபிப்பேன் ஆண்டவரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருடைய இருதயங்கள் அந்த நண்பன் நமக்காக இருக்கிறானே பரிந்து பேச அப்படின்னு தொடர்ந்து துணிகரமாக பாவம் செய்கிறது போல சிலர் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை தாமதமாகி கொண்டிருப்பதினால்
நியாய தீர்ப்பு தாமதமாகி கொண்டிருப்பதினால், தண்டனை வராமல் இருப்பதால் அநேகர் பாவத்தில் துணிகரமாய் இருக்கிறார்கள். ஆனால் நானோ ஹல்லேலூயா, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, உம்மை நம்பி நான் வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மாய லோகம் நம்பி மாண்டிடும் அந்த மானிடரை போல நான் இல்லாமல், ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற பாத்திரமாய் நான் இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாட்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாட்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த கரம் பழி வாங்குகிற கரமா இருக்காது. இந்த இருதயம் ஆண்டவரை பகைக்கிற, வெறுக்கிற, கசப்பு நிறைந்த இருதயமா இருக்காது. இந்த இருதயம் நேசிக்கிற இருதயமா இருக்கும். இந்த கரம் ஆசீர்வதிக்கிற கரமா இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, உம்மையே உயர்த்துகிறோம். தீமைக்கு நன்மை செய்யுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். கூடுமான வரைக்கும் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். பழி வாங்குவது எனக்குரியது, நானே அதை பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பனே, எத்தனையோ பாதிப்புகள் தேவ ஜனங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய உள்ளம் அந்த பாதிப்புகளுக்கும், ஆண்டவரே, அந்த தீமைகளுக்கும் இருதயம் கொந்தளிக்கிறது. நீர் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று எங்களுடைய மனம் விரும்புகிறது. ஆனால் உம்மை பார்க்கிறோம், நீர் அன்பையும் இரக்கத்தையும் உடையவர். எனக்கு எப்படி மன்னிப்பதற்காக மரித்தீரோ, அப்படிப்பட்ட பாவிகளுக்கும் நீர் ரத்தத்தை சிந்தி அவர்களும் மனம் திரும்ப காத்திருக்கிறீர். கரங்களை உயர்த்தி, ஒருவரும் அழிவது உமக்கு சித்தமல்ல என்பது போல நாங்களும் விரும்புகிறோம். எல்லாரும் மனம் திரும்பட்டும், எல்லாரும் உம்முடைய ரட்சிப்புக்குள் கடந்து வரட்டும். அந்த பொல்லாத பிசாசும் அவனுடைய தூதர்கள் கூட்டமும் மாத்திரமே அந்த நரக பாதாளத்தில் இருக்கவே வேண்டுமே தவிர, ஒருவரும் சபைக்கு வந்த எங்கள் ஜனங்களில், இந்த உலகத்தில், சமுதாயத்தில் எல்லா மக்களும் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்துக்கு வரணும். பாரத்தோடு ஜெபிக்கிறோம், ஆசீர்வதித்து நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே வெறும் வார்த்தைகளாய் அல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையாய் மாறட்டும். நாங்கள் உம்மை போல சுபாவத்தில் மன்னிக்கிற, ஆசீர்வதிக்கிற, நேசிக்கிற குணத்தில் வளரட்டும். எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பீர். எரேமியா சொல்லுகிறான், உம்மிடத்தில் நான் என் காரியத்தை சாட்டிவிட்டேன், நீர் நீதியை சரி கட்டுவீராக. ஆண்டவரே, நானோ உம்மை பாடி துதிப்பேன். எரேமியா பாடி துதிப்பது போல நாங்களும் ஆராதிக்க, துதிக்க கிருபை தாரும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென்.